குட் ஆஃப்டர்நூன். டுடே லஞ்ச் மண்டே. வெண்டைக்காய் காரக்குழம்பு. சைடில் தொட்டுக்கத்தை வச்சுக்கணும் வெண்டைக்காவை, ஏன்னா ஏற்கனவே மெமரி லாஸ் ஆகிடுது. ரசம், பருப்பு ரசம், அதை மெயினாக போட்டுக்கணும். நெய்யில் போட்டிருக்கா. நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரசத்தில் அல்டிமேட்டாக இருக்கும். பொரியல், கேரட், பீன்ஸ், கேபேஜ் பொரியல். எவ்வளோ காம்பினேஷன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ரசமே குடிப்போம் நாங்கள்லாம். அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். முட்டை ஆம்லெட். அப்பளம் 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 சாப்பிடுறோம் 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 அப்பளம் சாப்பிடுறோம். மேக்னா மெக்கன்ரோ அவளுக்கு பர்த்டே என்னைக்குன்னு தெரியல. நேற்று தான் பார்த்தேன் அந்த மெசேஜை. ஹாப்பி பர்த்டே கண்ணா, உங்கள் வீட்டில் உன்னை விஷ் பண்ண சொன்னாங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஆனால் அப்பா அம்மா சொல்றது கேளுங்க. கேட்க வேண்டியது கேளுங்க, தேவையானங்களை புரிய வைங்க, அவங்க சொல்றதையும் எடுத்துக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கை. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி எல்லாமே புக்கில் பார்த்தானே படிக்கிறீங்களே, நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க இல்லைல்ல. அதில் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு. பேஸு இருக்கு, அதான் லைஃப். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டோம், அப்பா அம்மா சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் லைஃபோட. சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கிறோம். அதுதான் வாழ்க்கை. அதை மாறுற குழந்தைங்க தப்பிச்சுக்குது, வழி தவறி போற குழந்தைங்க பாட்டிக்குது. யாருமே தவறு செய்யணும்னு செய்யறது இல்லை. ஒரு இயலாமை, இன்எஃபிஷியன்சி அதுன்னு சொல்லலாம். அது இல்லாதால குழந்தைங்க வழி பாரி போறது. மறுபடியும் திரும்பி வரும். வாழ்க்கைன்றதே ஒரு பயணம் தானே. அடிப்பட்டா வலிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ வலிக்கும், அடுத்த வாடி குதிக்க கூடாது, வேணுட்டு குதிக்கணும்னு ஒண்ணும் பண்ண முடியாது. சேஃபா குதிக்கிறவன், சேஃப் இல்லாம குதிக்கிறவன் நிறைய பேர் மாட்டிக்குவான். சேஃபா தப்பு செய்யறவன் எல்லாமே தப்பிச்சுப்பான், தெரியாம செய்யறவன் மாட்டிக்குவான். அதனால தெரியாம இருக்கிறத விட செய்யாம இருக்கிறது நல்லது. அதுதான் முக்கியமானது. இந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ். நாங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்து தவறுகள்லாம் செய்யக்கூடாது. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. அவங்க நம்மள இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்களே, நம்மளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுக்குறாங்களேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் தூய்மையான பரிசுத்தமான குழந்தைங்களாடுவீங்க. தவறு செய்து தான் ஆகணும். நானும் தூய்மையானவடைய தவறுலாம் செய்திருக்கேன். ஆனால் அந்த தவறுலேருந்து மற்றவங்களை, நம்ம தவறு மற்றவங்களை பாதிக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். உன்னை பாதிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களை பாதிக்கக்கூடாது, சமூகத்தை பாதிக்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பாதிக்கக்கூடாது, நம்ம அம்மா அப்பா பாதிக்கக்கூடாது. அந்த தவறு என்றைக்குமே மற்றவங்களை பாதிக்கக்கூடாது. அது மாதிரி இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் வாழ்க்கை. அடுத்தவரை பார்த்து சூடு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணு வந்துடும். புண்ணு நோட்டுற குரங்கு மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. இது என்னோட வாழ்க்கை தத்துவத்தை சொல்றேன். என்னை திட்டணும், ஆனால் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் யோசிங்க, லிசன் பண்ணுங்க, யோசிங்க. உங்களுக்கு 6வது அறிவு எது கொடுத்துக்கான மனுஷனுக்கு அதை சிந்திக்கிறதுக்கு தான். அதனால யோசிச்சு செய்யுங்க கண்ணுங்களா. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல, எது இன்றோட மற்றொன்று ஆகிறது, மற்றொரு நாள் வேறு ஆகிறது. எது தெரியாம அலைகிறோம், அழிக்கிறோம், கோவப்படுறோம், ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ கடமா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ டா. அப்பெல்லாம் சாப்பிடுறோம்.